ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குந்தன் ஸ்டோன் சென்டர் கிளிப் எப்படி மேக் பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரா கிளிப் மெட்டீரியல் எடுத்துக்கிறேன். இந்த கிளிப் வந்து ஒரு 7 to 10 rupees தான் இருக்கும். நெக்ஸ்ட் நான் OHP சீட்டுக்கு பதிலாக நான் நெக்லஸ் செட்லாம் வச்சு கொடுப்பாங்கள்ல, நான் அந்த பேப்பர் எடுத்திருக்கேன். இதுவும் OHP சீட் மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் OHP சீட்டில் B7000 க்ளூவை கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் ரெட் கலர் ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இது வந்து மீடியம் சைஸ் தான். B7000 க்ளூ யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் ஒட்டிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுங்க. முதல்ல எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஒட்டாதீங்க, சீக்கிரம் காஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் உள்ளதை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் சைடில் உள்ளதை கொஞ்சம் ஸ்லாண்டிங்காகவும் நான் வச்சுக்கிறேன். இதை வந்து எடுத்து ஒட்டுறதுக்குன்னு தனியாக வந்து ஸ்டிக்கி பென்சில் இந்த மாதிரிலாம் விற்கிது. நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் கீழே உள்ள லீவ்ஸுக்கு க்ரீன் கலர் ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணுறேன். இது அதை விட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். மொத்தம் இந்த லோட்டஸ்க்கு 5 petals, கீழே 3 petals, மேலே 2 petalsக்கு ஒவ்வொரு 2 பெட்டல்ஸ்க்கு நடுவுலையும் இன்னொரு பெட்டல் நான் வந்து மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அந்த பெட்டல்ஸ்க்கும் லீவ்ஸ்க்கும் சென்டரில் நான் ரவுண்ட் ஷேப் கலர்லெஸ் குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணுறேன். அதுவுமே மீடியம் சைஸ் தான், ரொம்ப பெருசாக வாங்கிறாதீங்க. ஸ்மால் சைஸ் இல்லைனா மீடியம் சைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஸ்டிக்கி பென்சிலுக்கு பதிலாக அப்சரா பென்சிலில் டேப்பு வந்து சுற்றி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த டேப்பை யூஸ் பண்ணும்போது ஒரு வேளை இப்படி பண்ணுறீங்கன்னா லைட்டாக அதை கை வச்சு டச் பண்ணி அதில் ரொம்ப க்ளூ இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 5 லோட்டஸ் ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த லோட்டஸ்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கிளிப்பில் வந்து சைடில் ஹேங்கிங்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து கிளிப்பில் ஹேங்கிங்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையானது ஜம்ப் ரிங்ஸ் முக்கியமாக தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து ஐபின் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து போல்க்கு ஹேங்கிங்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஹேங்கிங்ஸ் நான் வாங்கியிருக்கேன். நான் ஆரி ஒர்க் பண்ணுறதுனாடி அதில் உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு பேக்கெட்டில் வந்து 100 பீஸ் வரும், ஒரு 90 rupees சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3 க்ரீன் கலர் பீடு ஹேங்கிங் பீடு வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். இது எப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஜம்ப் ரிங் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதோட லாக்கை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். அந்த லாக்கை வந்து நான் நெகத்தாலே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது அதுக்குன்னு செயின் நோஸ் ப்ளையர், அப்புறம் வந்து ரவுண்ட் நோஸ் ப்ளையர், அப்புறம் கட்டர்னா இருக்கும், அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செயின் நோஸ் ப்ளையரால் நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் நெகத்தால் எப்படி ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு. நெக்ஸ்ட் அதில் வந்து நம்ம ஒயிட் கலர் போல் பீடு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் 2 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் ஹேங்கிங் பீடு நான் போட்டுக்கிறேன். அது ஒன்று தான் நான் போடுறேன். நெக்ஸ்ட் மறுபடியும் 2 ஒயிட் பீட் வந்து நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஜம்ரிங்கை வந்து நம்ம லாக் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம செயின் நோஸ் ப்ளையர் வந்து யூஸ் பண்ணலாம். பட் என்கிட்ட அது இல்லாதனாண்டி நான் வந்து துணியெல்லாம் நம்ம காய போடுறதுக்கு நம்ம கிளிப் போடுவோம் இல்லையா, அந்த நான் கிளிப் எடுத்துக்கிறேன். அந்த கிளிப்போடைய அந்த அந்த நோஸ் டிப் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் வந்து நல்லா அழுத்தமாக அமுக்கி விட்ருவேன். அப்படி பண்ணாலும் அதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக லாக் ஆகிக்கிறோம். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் அது எப்படி லாக் ஆகிருக்குன்னு. இதே மாதிரி மொத்தம் 2 பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு பீஸும் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது தேர்ட் ஹேங்கிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு ஜம்ப் ரிங் எடுத்துகிட்டு அதில் வந்து போல் பீட்ஸ் ஃபஸ்ட்டு 3 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு க்ரீன் கலர் ஹேங்கிங் பீட் போடணும். மறுபடியும் 3 போல் பீட் போடணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜம்ப் ரிங் போடணும். இப்போ நம்ம தேர்டாக ரெடி பண்ணதுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம 2 ரெடி பண்ணியிருப்போம்ல, அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்னா அதில் ஜம்ப் ரிங் போட்டிருக்க மாட்டோம். ஃபஸ்ட் 2 ரெடி பண்ணதுக்கு
இப்போ தேர்டாக ரெடி பண்ணதுக்கு சம்ரிங் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்போம். அண்ட் ஃபஸ்ட் ரெடி பண்ணதில் வந்து 2 பேர்ல் பீட்ஸ் 2 தான் போட்டிருப்போம். இங்கே வந்து 3 போடுறோம். நெக்ஸ்ட் இன்னொரு சம்ரிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த முன்னாடி நம்ம ரெடி பண்ணோம்ல 2 ஹேங்கிங்ஸ், அதில் ஒரு ஹேங்கிங்கும் தேர்டாக ஒன்று ரெடி பண்ணோமா அதில் வந்து ஒரு சம்ரிங் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துருப்போமே, அந்த சம்ரிங்கை இந்த சம்ரிங்குள்ளே வந்து நம்ம போட்டு லாக் பண்ணிடணும். இப்போது இந்த ரா மெட்டீரியல் கிளிப் எடுத்துக்குவோம். அதோட டபுள் சைடுமே ஹோல் இருக்கும். அதில் வந்து நான் ஒன் சைடு அந்த சம்ரிங்கை மாட்டி அந்த சம்ரிங்குள்ளே லாஸ்ட்டாக ரெடி பண்ண அந்த டபுள் ஹேங்கிங்ஸ் இருக்கிறதையும் அதுக்கு முன்னாடி ரெடி பண்ண ஒரு ஹேங்கிங் இருக்குல்ல அந்த ஹேங்கிங்கையும் போட்டு மொத்தம் 3 ஹேங்கிங்ஸ் வந்து இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதோடு அதை லாக் பண்ணிவிடுங்க. இப்போது நம்மளுடைய ஒன் சைடு ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் இன்னொரு சைடும் நம்ம பண்ணணும். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த எக்ஸ்ட்ரா ஹேங்கிங்ஸ் எல்லாம் நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம க்ளூ காய வச்சுருந்த லோட்டஸ் 5 நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம தனித்தனியாக ஒவ்வொன்றா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு அந்த லோட்டஸ் மட்டும்தான் வேணும். ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த ஷேப்க்கு கரெக்டாக அழகாக நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஐபின் எடுத்து அந்த லோட்டஸ் மேலே வச்சு பாருங்கள். அந்த லோட்டஸோட லென்த்துலேருந்து கொஞ்சம் கம்மியாக அந்த ஐபினோட சைஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மொத்தம் 5 ஐபின் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு 1 மட்டும் அளந்துக்கிட்டாலே மற்ற 4 நம்ம வந்து அதே சைஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஐபின், அந்த ஐபினோட லூப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். நான் அதுக்கு என்னோடய சிசர் எடுத்திருக்கேன். அந்த லூப்புக்குள்ளே வந்து சிசரை விட்டு லைட்டாக நீங்கள் அகத்துனீங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் அந்த ஐபினோட லூப்பில் 2 பேர்ல் பீடும், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் கலர் ஹேங்கிங் பீட் அண்ட் ஒரு பேர்ல் பீட் போட்டு நம்ம அதை லாக் பண்ணிக்கணும். அதாவது மொத்தம் 3 பேர்ல் பீடும் ஒரு க்ரீன் கலர் பீடும் அதுக்குள்ளே இருக்கணும். இதே மாதிரி மொத்தம் அந்த 5ஐயும் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி இந்த லோட்டஸ் இருக்குது இல்லையா, அந்த லோட்டஸோடைய சென்டரில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வெர்டிக்கலாக வந்து நம்ம க்ளூ வந்து அப்ளை பண்ணணும். B7000 க்ளூ வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணி அதில் நம்ம ரெடி பண்ண அந்த ஹை ஹூக்கை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஐ ஹூக்கோடைய அந்த லூப் பார்ட் இருக்குல்ல, அது மட்டும் கொஞ்சம் கீழே தெரிகிற மாதிரி கீழே அந்த லோட்டஸ்க்கு கீழே லைட்டாக இறக்கி வச்சு நம்ம வந்து அதில் ஒட்டணும். இந்த மாதிரி 5 லோட்டஸ்க்கும் நம்ம ஒட்டி காய வைக்கணும். அது ஒரு காயறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ், அதிகபட்சம் 15 மினிட்ஸ் தான் ஆகும். 15 மினிட்ஸ் எடுக்கும். அதுக்கப்புறம் அந்த லோட்டஸை எடுத்து அந்த கிளிப்பு மேலே வந்து காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அடுக்கி வச்சு பாருங்கள். அந்த கிளிப்போட சைஸை விட நம்ம செஞ்சது வந்து கம்மியாக இருக்குது, அந்த லென்த்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த லோட்டஸ் ஒவ்வொன்றையும் கொஞ்சம் விலக்கி வச்சு நம்ம வந்து அதில் ஒட்டிக்கலாம். அதுக்கு இடையில் வந்து அந்த கேப்பை மறைக்கிறதுக்கு ஏதாவது ஸ்டோனோ இல்லை பாசியோ நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இதுவே கிளிப்போட சைஸ் சின்னதாக இருக்குது, நம்ம செஞ்சுருக்கிறது அதிகமாக இருக்குன்னா நம்ம அதில் வந்து அதுக்கேற்ற அளவுக்கு மட்டும் ஒட்டிட்டு மிச்சத்தை எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு சென்டர் கிளிப் எடுத்து அதில் க்ளூ தடவி ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து லோட்டஸை நான் ஒட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த 5 ஃப்ளவரையும் ஒட்டினதுக்கப்புறம் எனக்கு கிளிப்போட சைஸ் அதிகமாக இருக்குது, நான் வந்து செஞ்ச தாமரை வந்து கம்மியாக இருக்கனாடி அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக நான் அந்த ஒவ்வொரு கேப்லேயும் ஒரு சிங்கிள் கிளிப் ஸ்டோன் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஒரு 13 மினிட்ஸ், ஒரு 1/2 an hour வந்து அப்படியே விட்டுருங்க, நல்லா காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். நேரில் பார்க்கும்போது இது இன்னும் அழகாக இருக்கும். இப்போது நம்மளுடைய சென்டர் கிளிப் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள்.